இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிராமை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அழைத்தார். சத்தம் கேட்குது, தேவனுடைய சத்தம் கேட்டு அவனை அழைத்த உடனே, இதோ பார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குகிறேன் என்று சொல்லலை. உன் சந்ததியை சிறந்து விளங்க பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லலை. என்ன சொன்னாராம்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. சொன்ன விதத்தை யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் இடைப்படுகிறார்னா ஒவ்வொரு மனசுலையும் எப்படி இருக்கும்? நாங்கள்லாம் எவ்வளவு நல்லவங்க, நாங்கள்லாம் எவ்வளோ உத்தமங்க, ஆண்டவர் எங்களிடத்தில் இடைப்பட்டு நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார், நான் உன்னை அப்படி ஆக்குவேன் இப்படி ஆக்குவேன் என்று சொன்னார்னா சாட்சிகள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாய் தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு முதலாவது பிறப்பது என்னது? ஒரு கட்டளை. ஒரு கட்டளை பிறக்கிறது. இந்த முதல் வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு தன்மை, தேவன் ஒரு மனிதனோடு இடைப்படுகிறார். அந்த மனிதனை முதலாவது எல்லாவற்றிலிருந்து பிரித்து, நானே உன்னை நடத்துகிற தேவன் என்பதை நீ பார் என்று நடத்துகிறார். ஆகவேதான் உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீடு, இதை விட்டு நான் காட்டும் தேசத்துக்கு போ. தேசம் இன்னது என்பதை அவர் காண்பிக்கவே இல்லை. ஆனால் முதலாவது நீ புறப்பட வேண்டியது 3 தன்மைகளை விட்டு வெளியில் எழும்பணும் என்பதை ஆபிரகாமுக்கு அங்கே சொல்கிறார். இன்றும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று, கர்த்தருக்குள்ள தான் இருக்கிறோம் என்று உபவாசம் இருக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஒரு 3 தன்மை விட்டு வெளியில் வராதவங்களாவே இருப்பாங்க. ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவியனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டோன்னு சொல்லுவாங்க. 3 தன்மைகளின் குணாதிசயங்களை விட்டு வெளியில் வரணும். முதலாவது நான் என்ற அகம். நான் என்ற அகம், அது மிகப்பெரிய கொடுமையான ஒன்று. அதுக்கு அடுத்தபடியா எனக்குத்தான் தெரியுங்கிற தன்மை, அதுவும் ரொம்ப கொடூரமான ஒன்று தான். 3வது என்ன மிஞ்ச ஆளே இல்லைங்கிறது. அப்போ தேவன் இருக்கிறார்ல, அதுதாங்க சொல்ல, உன் தேசம், உனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிற அந்த ஊர், அந்த ஊரின் பகுதி, அந்த தெரு எல்லாத்தையும் விற்று. 2வதாய் உன் இனம், எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் சொந்தம், அதையும் விற்று. 3வதாய் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு வா. ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாமை இப்படித்தான் அழைத்தார். இன்று அமர்ந்திருக்கிற எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தேவன் இப்படி அழைத்திருக்கிறார்? யாராவது சொல்ல முடியுமா? ஒரே அழைப்பு தான் எல்லாத்துக்கும். அதனால் சொந்தங்களை விட்டுட்டு வானாரு. சொந்தங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டாமல் இருக்கலாம் சொல்லலை. வாழ்ந்து காட்டுவதற்கு தேவன் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம், நீ ஒருத்தன் தான், என் சொல் கேட்டு வா என்று ஆபிரகாமை அழைத்தார். இன்று உங்களுடைய வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படல செய்யலைன்னா அதுக்கு ஒரு அழுகுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க. ஆனால் அவங்களோடு நீங்கள் இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட செயலை செய்கிறீங்களா? சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்ட செயல்னு ஒன்று சொல்லுவாங்களா, அந்த செயலை அவங்க முன்னாடி நீங்கள் செய்ய முடியுதா? ஊழியக்காரை பார்த்தோன்னா ஊழியக்காரர் முன்னாடி ஒரு மாதிரி இருப்பீங்க, விசுவாசிகளை பார்த்தோன்னா விசுவாசிகள் முன்னாடி ஒரு மாதிரி இருப்பீங்க. உங்கள் சொந்தங்களின் முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் சொந்தங்களின் முன்னாடி நீங்கள் ஜெபிக்கிறவங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? முன்னாடி எப்படியோ இருந்தாங்க, இன்னைக்கு மாறிட்டாங்கன்னு தெரியுமா? முன்னாடி இருந்த கிரியைகளை அல்ல, இப்போ இந்த என்ன மதிக்கணும் அவங்கள மதிக்கணுங்கிற ஒரு கொள்கை இல்லாதபடி, உங்கள் வீடுனா கொஞ்சம் ஜெபத்துலையும் துதியிலும் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுமா? தெரிய வச்சிட்டிங்களா? அதுதானே ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த சொந்தங்களுக்கு, தேவனை அறியாத மக்களுக்கு, எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து காட்டுகிறீங்கிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரமும் துதியும் ஜெபமும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறதுக்கு பேர் ரட்சிப்பே இல்லை. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பதே அதுதான்.
சில பேர் உங்களுக்கு சில நல்ல காரியங்களுக்கு சொல்ல மறந்துருப்பாங்க, வேணுக்குன்னே இருந்திருக்க மாட்டாங்க, மறந்துருப்பாங்க. உங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவங்க அலைக்காட்டி என்ன நீ போன்னு ஒரு சத்தம் கேட்கும். கேட்குதா? கேட்டிருக்கா இது வரைக்கும்? உங்கள் பார்வைக்கு என்ன தெரியுமா? அழைக்கிறவர்களாம் நல்லவர்கள், அழைக்காதவர்களெல்லாம் விரோதிகள் என்று இருக்குது. அழைத்தாலும் அழைக்காட்டியும் அவர்கள் மனிதர்கள்ங்க, நம்மை போல உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதர்கள், அவ்வளோதான். எப்படியெல்லாம் இன்றும் வரைக்கும் சொந்தத்துக்குள்ளே அதெல்லாம் விரும்புகிறீங்க? நீங்கள் விரும்புவது என்னதான் இருக்கணும் உங்கள் சொந்தத்தின் மத்தியில்? எல்லாரும் இந்த ரட்சகரத்தில் முழங்கால் போட்டு கேட்டால் அவ்வளோ பெரிய விடுதலை வருமே. நான் எவ்வளோ விடுதலை வாங்கியிருக்கேங்குது எனக்குத்தானே தெரியுங்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலாக இருப்பீங்களா ஆட்கள்? அப்படிலாம் இல்லை. ஆபிரகாம் நடந்தார். இந்த மூன்றையும் விட்டு புறப்பட்டு போ அப்படின்ன போது உடனடியாக கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டார். ஏன்னா ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாருங்க காண்டிலாம் அவர் பரப்பிட்டாரான்னு தெரில. என்னது, வான பூமி உண்டாக்கின ஒருவர் பேசுகிறார், தெய்வம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. ஆகவே தான் அவர் தைரியமா சொல்கிறார், நீ புறப்பட்டு போ அப்படி. எங்க போவேன்னு கேட்டுக்கார ஆபிரகாமு? கேட்கல. அதே மாதிரி தான் அவங்களுடைய சொந்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் சந்திச்சல இருங்க, ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்துருங்கண்ணா. நாங்கள் எப்படி இருக்க? அது உங்களுடைய கேள்வி ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டோடைய சந்நிதி தானே எவ்வளவு நிம்மதி. ஒரு பக்தர் பாடியிருப்பார், உந்தனின் சந்ததி எந்தனின் நிம்மதி, என்றென்றும் தேடுவேன் உம் சன்னதி, என்றென்றும் தங்குவேன் உம் சன்னதி, என்றென்றும் வாஞ்சிப்பேன் உம் சன்னதி என்று அந்த பாடலை படிச்சிருப்பார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டோடைய சந்நிதி நிம்மதியாக இருக்குது? சந்நிதி வரதானே பிடிக்க மாட்டேங்குது. சந்நிதி வந்தால் புகழணும். உங்களுக்கு ஊரெல்லாம் பாராட்டு விழா நடத்தி சபையிலையும் வந்தால் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினா அருமையாக இருக்கும். எங்க தேவனை நாம் புகழ்வது தான் தேவ சந்நிதி. தேவனை புகழ்வது தான் தேவ சந்நிதி. தேவ சந்நிதியில் வந்து நம்மளை நாமளே புகழுங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தேவனுக்குள்ள வாழ்ந்த வாழ்க்கைக்கு வேணா சொல்லலாம். இந்த கூட்டத்திலே இவர்கள் இந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், நடந்தவர்கள், இன்னமும் இவர்கள் இவ்வளவு நடக்க வேண்டியிருக்கு, நடந்து வருவார்கள் என்பதை வேணா சொல்லலாமே தவிர மற்றபடி சொல்லவே முடியாது. ஆபிரகாமுக்கு முதல் காரியம் மூன்றையும் சொல்லுகிறார் கர்த்தர், நீ இப்படித்தான் இருக்கணும் என்று. உடனே அவர் கீழ்ப்படிந்தார். அதில் இருக்கிற பிறகு ஆசீர்வாதம் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு தான் இருக்கார், மாற்றமே இல்லை. ஆனால் முதல்ல அந்த கீழ்ப்படிதல் ஆபிரகாம்கிட்ட இருந்ததில்ல, அது இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற யாருக்குள்ள வரப்போகுது? இந்த செயல் வேணுங்க. ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்தார். போ என்று ஆண்டவர் காட்டுற தேசத்துக்கு போறார். தேசம் தெரியாது, போய்கிட்டே இருக்காரு. என்ன நடக்குது? 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். போ என்று சொன்னவர் இவர் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடம் வரும்போது கர்த்தர் இடைப்படுகிறார். அந்த தேசம் என்னது? கானான். அதாவது என்ன பேர் போட்டிருக்குது? மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தார். அந்த இடத்துல யார் தங்கியிருந்தாங்களாம்? கானானியர்கள். நோவாவுக்கு பிறந்த கானானுடைய பிள்ளைகள் எல்லாரும் அங்கே தங்கியிருக்காங்க. அந்த கானானியர் இருக்கிற இடத்தை ஒத்த ஆபிரகாமா இருக்கையில் அந்த ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார், இந்த தேசத்தை யாருக்கு தருவாங்க? உன் சந்ததிக்கு தருவேன். அப்பமும் ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளையை கொடுக்கல. ஆனால் தேவன் சொன்னபடி புறப்பட்டு வந்தார். ஆபிரகாம் எதுக்காக புறப்பட்டு வந்தாராம்? ஒரு ஜீவனுள்ள தேவன் மனிதனோடு பேசுகிறார். அவர் சொன்னபடி நடக்கிற வாழ்க்கை அவ்வளவு அருமையாக இருக்குது. அவனுடைய மனைவி கீழ்ப்படியுது, அவனோடு கூட வேலைக்காரர்கள் வருகிறாங்க, மந்தை வருகிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து சொன்னால் நிறைய பேர்த்துக்கு ஆபிரகாம் பேசுறது புரியலை, பிடிக்கலை. ஆனால் யாருக்கு புரியணுமோ பிடிக்கணுமோ அவர்கள் வருகிறாங்க. தேவன் அழைத்து விட்டார். அவர் பேச்சில் இதுதான் நியாயம், நான் பேசுகிறத பேசுகிறேன், வருகிறவங்க வருவாங்கன்னா முக்கியமான நபர்கள் யார் வரணுமோ வருகிறாங்க. அது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும்
உங்கள் சொந்தங்கள் வரும், உடன் பிறந்தவர்கள் வருவார்கள், நண்பர்கள் வருவாங்களாம் நீங்கள் நினைக்க முடியாது. தேவன் உங்களோடு முன்குறிச்சவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் உங்களைப் போல வாழ ஆசைப்பட்டு கர்த்தருக்குள்ள வருவாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா நடக்கணுமே, கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார் என்பது அவங்களுக்கு தெரியணுமே. சமபூமி மட்டும் வந்து நின்னா அங்க தேவன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு தருவேன். முதல் வார்த்தையே என்னது? நம்ம வாழ்க்கையிலலாம் நம்ம சிந்திக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ இருந்து என்ன நடக்குங்கிறத நம்ம சிந்திப்போம். இதுலேயே சிந்திச்சு வீணராக போய் கெட்டு போகலாம் வாய்ப்பு வந்துடும். அதுக்கு சிந்திக்காமே இருந்துக்கலாமான் இருக்கும். இல்லை 10th முடிக்கிறோம், அடுத்து என்னமோ பண்ண போகிறோம், அடுத்து காலேஜ் முடிக்கிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சிந்தனை எப்படி? உன் சந்ததியவே நான் இப்படி வச்சுருக்கேன். மனுஷன் ஒற்றைத்தன்மையில் இருந்து எங்கே போகிறோன்னு நினைப்பான். தேவன் உன்னை பல கூட்டத்துக்கு தலைவனாகவும் தகப்பனாகவும் உன்னை வைத்திருக்கிறேன், அதனால் நீ ஒருவனாக இருக்க, நான் உன்னை அழைக்கிறேன், நீ வாம்பார். அவருடைய பார்வையில் அப்படித்தான் இருக்கும். அவருடைய பார்வையில் நாம் எல்லாருமே தனித்தவர்கள் அல்ல, நம்மை சுற்றிலும் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறானா. ஆனால் நம்முடைய பார்வைக்கு நம்ம இனிமேல் தானே முன்னேற போகிறோம்னு நினைப்போம். அதான் தேவனுடைய பார்வை. இந்த சிந்திக்கும் போது எனக்கு தெரிந்த ஒன்று, ஆபிரகாமை அழைத்து நான் காட்டு தேசத்துக்கு வானா போய்கிட்டே இருக்கிறாரு, எங்கே இதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த சந்தோஷத்தின் மிகுதி. இன்னொரு காலத்தில் இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க, நீ ஏசுன்னு சர்ச்சுக்கு போற, உனக்கு என்ன கிடைச்சிருச்சின்னு சொந்தங்கள்லாம் கேட்கும். அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாது, நான் அடைந்த அந்த சந்தோஷத்தின் செய்தி அடைந்த எனக்குத்தான் தெரியும் சொல்லி அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்களாம். உனக்கு ஒரு இனிமேல் இப்படியே இருந்தீங்கன்னா உனக்கு சொந்த பந்தங்கள் வராது, யாருமே வரமாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரியா, அவங்களுடைய சந்தோஷத்தை தடுக்க யாராலையும் முடியாதான். சொத்துக்களை அபகரித்து பார்ப்பாங்களாம். உன் சொத்துக்களை பூரா எடுத்துதோம், உன் இயேசு எப்படி உன்னை காப்பாற்றுவான்னு பார்ப்பாங்களாம். எதை வேணா எடுத்துக்கோ, என் இயேசு என்னை மன்னித்து ரட்சித்து பாவத்திலிருந்து நீக்கி விட்டா, எனக்கு இந்த சந்தோஷம் போதும், இந்த பூமியில் எனக்கு எது இல்லாட்டி எனக்கு பரலோகம் வச்சிருப்பாருங்கிற நம்பிக்கையில் அவங்க இருப்பாங்களாம். அந்த சந்தோஷத்தை பறிக்க யாராலையுமே முடியாதான் அந்த காலத்தில். இப்போ அப்படி யார் இருக்கா? அப்படியே தன் குடும்பத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை எல்லாமே சொந்தங்கள் குடித்து வெறித்தலாம் இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய சந்ததி வந்துடவே கூடாதுன்னு பயபக்தியோட பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறவர்கள் அன்னைக்கு இருப்பாங்க. ஆபிரகாம் எந்த இடத்துக்கும் போன உடனே அங்கே தேவன் இடைப்பட்டார்னு ஒன்று சந்தோஷப்பட்டு குதிக்கிறவர் அல்ல. என்ன பண்ணினாராம்? 7ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த தேசத்தை கொடுப்பேன்னு ஒண்ணு அங்க உடனே கர்த்தருக்கு ஒரு ஆராதனை பண்ணுகிறார். அன்னைக்கு ஒரு மண்ணினால ஒரு காரியத்தை செய்து அதை ஒரு விசேஷமா அந்த இடத்த வைத்து அதுல பலி செலுத்தி கர்த்தரே அதை அக்கினிக்கு தகனமா ஆக்கணும் சொல்லி கட்டைகள் எல்லாம் வச்சிருவாங்க, எரிக்க மாட்டாங்க. எரிக்கிறது கர்த்தரே எரிப்பாரு. அதான் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான், அங்கே ஒரு முழங்காலை போடுதல். தேவன் இப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பா உடனே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா, நீ சொன்னபடி நான் வந்துட்டேனா, முதலாவது நீர் அங்கீகரிச்சு விட்டீரா அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பார்களாம். அதை தேவனே அங்கீகரித்தால்தான் ஆசீர்வாதம். ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே பலியை வைத்து கட்டையை வைத்திருந்தாரு, அக்கினி இரையாக்குது. தேவனுடைய அக்கினி அதை இரையாக்குது. அதை கண்ணார பார்க்கிறார். கர்த்தர் இதை அங்கீகரித்து விட்டார். அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆயிட்டோம் என்ற சந்தோஷம். முதலாவது தேவனுக்கு பலிபீடம், அதுக்கடுத்து தான் தனக்கு எல்லாம். 8ஆம் வசனத்தை வாசித்தால், பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆகி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். தனக்குன்னு ஒரு இடத்த அங்க உருவாக்கின பிறகு அந்த இடத்துல கூடாரம் போட்ட பிறகு அந்த கூடாரத்துல என்ன நடக்குது? முதலாவது தேவனுக்கு ஒரு பலி செலுத்துகிறான், முதலாவது தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறான். அடுத்து அங்க ஒரு வீட்டை கட்டி அவர் தங்கும் போது அங்க ஒரு பலிபீடம், அங்க ஒரு ஜெபம், அங்கு ஒரு ஜெபம். இதையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார்.
ஆபிரகாம் கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குங்க. நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததிகள், விசுவாசித்து நடக்கிறோம் என்று நினைத்து கொள்கிறோம். ஆனால் விசுவாசம் இருக்குதா என்பதை நினைத்து பாருங்க. உன் தேசம், உன் இனம், உன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியிலே வா. உன்னை சுற்றி இருக்கிற தீய செயல்களின் காரியங்கள் உன்னிடத்தில் இல்லாதபடி பிரித்தெடுக்கப்பட்டவங்களாய் நீங்கள் வாழணும். அதுக்கடுத்தபடியா உங்கள் இனத்தாருடைய கொள்கை, தவறான கொள்கை, இனத்தாருடைய கெட்ட வார்த்தைகள், அது எதுவும் உங்களை அணுகாதபடி நீங்கள் தான் வாழணும். ஆபிரகாம் அன்றைக்கே கொண்டு வந்தார். அவர் ஆபிரகாம் அப்படின்னு அழைக்கப்பட்ட போதே அவர் கொண்டு வந்தார். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையிலேயே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது அவருக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தது.